ஒருவனும் கலங்க வேண்டியது சொன்னார். அவர் தைரியத்தில் சொன்னாரா? இல்லை. கர்த்தருடைய பலம். ஈசாய் வளர்த்திருக்கார். வளர்க்கலைன்னா எப்படி வரும்? பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை பாருங்க, எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் இருக்காங்க. 8 பேர்ல 8 பேர் வந்தாங்களா? 8 பேர் நல்லா இருக்காங்களா? பாருங்க, 8 பேரும் தைரியமா நின்று நான் அந்த கோலியாத்தை கொல்ல போறேன்னு வந்தாங்களா? யார் விரும்பி தகப்பனுடைய சொல்லை கேட்கிறார்களோ அவர்கள் எழும்புவார்கள். பாருங்க, 8 பேருக்கு பச்சைபாதம் பார்த்து தாவீது வளர்த்திருப்பாரா? தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். மன்னிக்கணும், ஈசாயில இருந்து இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் தேவனுடைய காரியங்களை குறித்து அருமையா வளர்த்திருக்க வேண்டும், கண்டிப்பாக. ஆனா வளர்க்கும் போது என்ன செய்யல, வந்து வளரல. யோசேப்பு நல்லா வளர்ந்திருக்காரு, 11 பேரையும் வளரல. அவங்க தகப்பனுடைய சொல்ல கேட்க மனசு இல்ல. யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். அவர் சொன்னாரு, ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார்.